ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வைஃபை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் இன்டர்நெட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். இந்த இன்டர்நெட்டை ஒயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட டெக்னாலஜி தான் வைஃபை. ஆரம்பத்தில் இந்த வைஃபை ஈத்தர்நெட் கேபிள்ஸ், அதாவது ஒரு நெட்வொர்க் டிவைஸ்லேருந்து இன்னொரு நெட்வொர்க் டிவைஸ்க்கு கனெக்ட் பண்ணுற கேபிள்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இந்த வைஃபையை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நாம் இதை ஹோம் நெட்வொர்க்காக யூஸ் பண்ணுறோம், லோக்கல் ஏரியா நெட்வொர்க்காக யூஸ் பண்ணுறோம் அண்ட் பப்ளிக் பிளேசஸில் ஹாட்ஸ்பாட் நெட்வொர்க்காக யூஸ் பண்ணுறோம். இந்த வைஃபை நெட்வொர்க்கை 1971 யூனிவர்சிட்டி ஆஃப் ஹவாயில் அலோஹாநெட் அப்படிங்கிற கம்பெனி டெவலப் பண்ணாங்க. இந்த வைஃபையோட டெக்னிக்கல் நேம் IEEE 802.11. இந்த IEEEயோட ஃபுல் ஃபார்ம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ். இந்த IEEE 802.11க்கு எப்போ வைஃபைன்னு நேம் வந்ததுன்னா 1999 இன்டர் பிராண்ட் அப்படிங்கிற பிராண்ட் கன்சல்டிங் கம்பெனி இந்த டெக்னாலஜியை மார்க்கெட் பண்ணுறதுக்காக வைஃபைன்னு நேம் வச்சாங்க. இந்த இன்டர் பிராண்ட் கம்பெனி தான் வைஃபைக்கான லோகோவையும் கிரியேட் பண்ணாங்க. வைஃபை ரேடியோ வேவ்ஸ் மூலமாக தான் ஒர்க் ஆகுது. இந்த ரேடியோ வேவ்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனால் உருவாகுது. ரேடியோ வேவ்ஸ், காமா வேவ்ஸ், யூவி ரேஸ், மைக்ரோவேவ்ஸ் இது எல்லாமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனால் தான் உருவாகுது. ஒவ்வொரு வேவ்ஸ்க்கும் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி இருக்கும். வைஃபையோட ஃப்ரீக்வன்சி 2.4 GHzலேருந்து 5 GHz வரைக்கும் இருக்கும். வைஃபை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நாம் இப்போ பார்க்கலாம். நம்மளோட லேப்டாப் அல்லது ஸ்மார்ட் ஃபோன் அதில் இருக்கிற டேட்டாவை ரேடியோ சிக்னல்ஸாக டிரான்ஸ்லேட் பண்ணி ஆண்டனா மூலமாக டிரான்ஸ்மிட் பண்ணும். இந்த ரேடியோ சிக்னல்ஸை வயர்லெஸ் ரூட்டர் ரிசீவ் பண்ணி அதை திரும்பவும் டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணுது. இந்த கன்வெர்ட் பண்ண டேட்டாவை இன்டர்நெட் கேபிள் மூலமாக சர்வருக்கு சென்ட் பண்ணுது. இந்த ப்ராசஸ் அப்படியே ரிவர்ஸில் நடக்கும்போது இன்டர்நெட் நம்மளோட லேப்டாப்புக்கு வந்தடையுது. வைஃபையோட ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி இதில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. IEEE 802.11a இதோட ஃப்ரீக்வன்சி லெவல் 5 GHz. இதோட டிரான்ஸ்மிட் ஸ்பீட் 54 MB/s. IEEE 802.11b இதோட ஃப்ரீக்வன்சி லெவல் 2.4 GHz. இதோட டிரான்ஸ்மிட் ஸ்பீட் 11 MB/s. IEEE 802.11g இதோட ஃப்ரீக்வன்சி 2.4 GHz. இதோட டிரான்ஸ்மிட் ஸ்பீட் 54 MB/s. IEEE 802.11n இதோட ஃப்ரீக்வன்சி 5 GHz. இதோட டிரான்ஸ்மிட் ஸ்பீட் 140 MB/s. IEEE 802.11ac இதுதான் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன். இதோட ஃப்ரீக்வன்சி 2.4 and 5 GHz ரெண்டுலையுமே இருக்கும். இதோட டிரான்ஸ்மிட் ஸ்பீட் 1.3 GB/s. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.